இந்த ஜென்மத்துல அவ என் கண்ணு முன்னாடி கூட வந்துடக்கூடாது. இது ஒண்ணுதான் நான் உன்கிட்ட வைக்கிற பெரிய வேண்டுதல். இதை மட்டும் நீ எனக்காக பண்ணிடு, அது போதும். எனக்கு ஏதோ அம்மா தேவைப்படுற மாதிரியே தோணுதுப்பா. கடவுளே, நான் இங்க வரும்போதெல்லாம் உங்ககிட்ட வேண்டிக்கிறது என் பிள்ளைக்காக மட்டும்தான். உனக்கே தெரியும், என் பிள்ளைதான் என்னோட உலகம். எங்களுக்குன்னு இருக்கிற சின்ன உலகத்துல எனக்காம அவனுக்கு நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்போ அந்த உலகத்துக்குள்ள அவனுக்கு அம்மாவா எனக்கு பொண்டாட்டியா இன்னொருத்தங்களை கொண்டு வரணும்னு என் புள்ள கேக்குறான். அது எப்படி முடியும்? நான் அவங்கிட்ட என்ன சொல்லி புரிய வைப்பேன்? ஏற்கனவே விஜய்ங்கிற ஒரு துரோகியால நான் நிறைய வலிகளை அனுபவிச்சிட்டேன். என் கல்யாண வாழ்க்கையே நான் அவளால வெறுத்துட்டேன். அப்படி இருக்கிறப்போ என் பையன் இன்னைக்கு என்கிட்ட வந்து, அப்பா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு கேக்குறத என்னால ஏத்துக்க முடியல. அவன்கிட்ட என்னால முடியாதுங்கிற பதில தவிர வேற எதுவும் சொல்ல முடியல. இத்தனை வருஷமா அவனுக்கு எக்காரணத்தை கொண்டும் என்ன தாண்டி அவனுக்கு அம்மாவோட நினைப்பே வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா இருந்தேன். ஆனா திடீர்னு அவனுக்குள்ள ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு தெரியல. அவனுக்கு அப்பாவா அம்மாவா எல்லாமா நான் இருக்கேங்கிற வைராகியத்தோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட அந்த வைராகியத்தையும் நம்பிக்கையும் நீ உடைச்சிடாத. எனக்குன்னு மீதி இருக்கிற வாழ்க்கைய என் கவினுக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவன் மட்டும் எனக்கு போதும், அவனுக்கும் நான் மட்டும் போதும்னு நினைச்சா போதும். அவனுக்கு அம்மாங்கிற நினைப்பே வரக்கூடாது. இப்பன்னு இல்ல, எப்பவுமே வரக்கூடாது. இந்த ஜென்மத்துல அவளை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். மா, என்னம்மா முடியலையா? ஆமாமா, வயசாயிடுச்சுல, அதான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. என்னம்மா இது, இந்த வயசுல ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? இல்லம்மா, என் பிள்ளைக்கு அம்மா போட்டிருந்துச்சு. அவனுக்கு குணமாகணும்னு இந்த அம்மன் கிட்ட அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். அதாம்மா வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்க. அம்மனுக்கு வச்ச வேண்டுதலை நிறைவேற்றாம விடக்கூடாதுல்ல. என்னம்மா நீங்க யாரையாவது துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, உங்களால மட்டும் எப்படி முடியும்? வீட்ல நானும் என் பிள்ளையும் மட்டும்தாம்மா, வேற யாரும் இல்லம்மா. சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீங்க உங்க வேண்டுதலை பண்ணுங்க. இல்ல பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் எனக்கு எந்த சிரமமும் இல்ல, நீங்க பண்ணுங்க. சரிம்மா.
ஹலோ விக்ரம். சொல்லுங்க மாமா. எங்கப்பா இருக்க? ஏன் என்னாச்சு மாமா? என்னப்பா எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? உன் நம்பர் நாட் ரீச்சபிளே இருக்கு. நல்ல வேலை இப்பயாவது லைன் கிடைச்சது. உன்னை பார்க்க வரலான்னு வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆனா நீ அங்க இல்லைன்னு சொன்னாங்க. சரி நீ இப்ப எங்க இருக்க? நான் கோயில்ல இருக்கேன் மாமா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லப்பா, அந்த நியூயார்க் கிளைண்ட் பிஸ்னஸை நம்ம டீல் பேசி முடிச்சோம்ல, ஆ, அது சம்பந்தமா சில டாக்குமெண்ட்ல நீ சைன் பண்ணணும். அதான் உடனே உன்னை பார்த்து சைன் வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். ஏன் மாமா அதை ஈவினிங் வாங்கிக்க கூடாதா? இல்ல விக்ரம், நீ போடுற அந்த சிக்னேச்சர் கூட நம்ம கம்பெனியோட கான்ட்ராக்ட் காப்பியை ஸ்கேன் பண்ணி அதை மெயில் அனுப்பணும். சரி நீ எந்த கோயில்ல இருக்குன்னு சொல்லு, நான் நேரா அங்கேயே வந்துடுறேன். நான் இங்க போரூர்ல முத்துமாரியம்மன் கோயில்ல தான் மாமா இருக்கேன். ஓகே ஓகே, நான் அங்க வரேன். இந்த 2 குழந்தைக்கும் உறவுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது அம்மாவாகிய நான் மட்டும்தான். உன் மூச்சு காத்து கூட என் பிள்ளைங்க மேல படக்கூடாது. இவெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்காடா? இவ எப்படி இங்க இந்த ஊர்ல இருக்கா?